சென்னை ஆர்கே நகரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு 15,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆர்கே நகர், புது வண்ணாரப்பேட்டை, ஏஇ கோவில் தெரு பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் 15,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின்மணி முன்னிலையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கணேசன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜனார்த்தனன், ஆர்கே நகர் பகுதி கழக செயலாளர்கள் சீனிவாச பாலாஜி, நித்யானந்தம், பெரம்பூர் பகுதி கழக செயலாளர்கள் செந்தில்குமார், மணல் ஜே ரவிச்சந்திரன், பாஸ்கரன், நாகரத்தினம், பகுதி துணை செயலாளர் லயன் சண்முக விநாயகம் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். இதில் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை காசிமேடு, தண்டையார்பேட்டை பகுதியில் மகளிர் அமைப்பினர் வழி நெடுகிலும் பூக்கள் தூவி கற்பூர ஆரத்தி எடுத்து பூரண கும்ப மரியாதையுடன் மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டை, மேளதாளம் மற்றும் செண்டை மேளத்துடன் சூரத்தேங்காய் உடைத்து உற்சாகத்துடன் வரவேற்றனர். அப்போது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் நடைபெற்று வந்த பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. சில திட்டங்களின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு பெட்ரோலின் விலை ரூபாய் 55 இருந்த நிலையில் தற்போது ரூபாய் 95ற்கு மேல் விற்கப்பட்டு வருகிறது என்றும், தற்போது கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் குறைந்துள்ள நிலையில் இந்தியாவிலும் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகரத்தை வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றும் வகையில் சுமார் 2400 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்க அதிமுக அரசு சிறப்பு திட்டத்தை அறிமுகம் செய்து இதில் 1848 கிலோமீட்டர் நீளத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்திலேயே பெரும்பாலான பணிகள் முடிக்கப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்ட பணிகளில் முறையாக முடிக்காத காரணத்தினால்தான் கடந்த மிக்ஜா புயலில் சென்னை மாநகரம் தத்தளித்தது என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு நபருக்கு ஆட்டோ, மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர பைக், 14 பேருக்கு சைக்கிள் ரிக்ஷா, 14 பேருக்கு தள்ளுவண்டி, 14 பேருக்கு டிஃபன் வண்டி, 25 பேருக்கு சைக்கிள், 5 பேருக்கு அயன் பாக்ஸ், 50 பேருக்கு தையல் மிஷின், 50 பேருக்கு இட்லி பானை, 50 பேருக்கு அன்னக்கூடை, 15,000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, வெல்லம் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, அமைப்பு செயலாளர் மனோ, மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா, வெங்கடேஷ் பாபு, டி நகர் சத்யா, விருகை சீனிவாசன், மாநில நிர்வாகிகள் நேதாஜி கணேசன், வெங்கடேசன், மாரிமுத்து, சேவியர், பாலமுருகன், சசிரேகா, மோகன், சங்கரதாஸ், ஸ்ரீ ரவிச்சந்திரன், வினோத்குமார், நாகரத்தினம், வன்னை கணபதி, ஜெயபிரகாசம், கிருஷ்ணவேணி, லக்ஷ்மி, செல்வராணி, பாபு, வன்னை கணபதி, ஐயப்பா, வெங்கடேசன், சரவணன், கௌரி சங்கர், முத்துசெல்வம், பொன்னுசாமி, சதீஷ், பாபு, வன்னை கணபதி, பாபு, ஜெகன், டாக்டர் ஜெய விக்னேஷ், டைகர் டி தயாநிதி, ஜஸ்டின் பிரேம்குமார், பவானி எஸ் வெங்கடேசன், நெல்லை கே குமார், கவுனர் கான், நாகரத்தின ரவிராஜன், பிரசாத், ஆர்கே நகர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் புருஷோத்தமன், மகேஷ், வேல்முருகன், மகேஷ்குமார், கோவிந்தராஜ், நரேஷ்குமார், மாலா, கர்ணன், மூர்த்தி, சிவகுமார், விநாயகமூர்த்தி, மரக்கடை விஜி, சீனிவாசன், அன்பு, சுரேஷ், சந்தான சிவா, அருண் பிரசாத், மக்கள் மகேந்திரன், நாகூர் மீரான், தயாளன், சந்திரசேகர், ஹரிதாஸ், சுரேஷ், ராமமூர்த்தி, சுயம்பு, பெரம்பூர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் இளங்கோவன், கோபிநாத், பாஸ்கர், ராஜேந்திரன், லயன் ஜி குமார், ஜோசப் வின்சன், ஜெயபால், ஆனந்த், வெங்கடேசன், ஜம்புலி வி பாலாஜி, பாஜ்பீர், பிரேம்குமார், மகேந்திரமணி, பெரம்பூர் சேகர், சிம்சன் ரமேஷ், வேல்முருகன், ஹரிகிருஷ்ணன், பொன்முடி, கலையரசன், சியான் செந்தில் மற்றும் பீராடி நிர்வாகிகள், எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள், அம்மா பேரவை நிர்வாகிகள், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், மாணவர் அணி நிர்வாகிகள், வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள், தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட 15,000க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்திருந்தனர். கூட்டத்திற்கு நன்றி உரையை இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி, எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜனார்த்தனன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ரவிராஜன், பகுதி இணை செயலாளர் சுயம்பு, எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர்
செயலாளர் பிரசாத், வட்ட செயலாளர்கள் இளங்கோவன், புருஷோத்தமன், மகேஷ்குமார், நாகரத்தினம் ஆகியோர் வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை